ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெய் சோறு, இட்லி, தோசை, பராட்டா இப்படி எதுக்கு வேணாலும் சூப்பராக காம்பினேஷன் ஆகிற மாதிரி ஒரு மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? எந்த ஊர் ஸ்டைல் மட்டன் குழம்பா இருந்தாலும் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகா இதுதாங்க அதோட அடிப்படையவும். இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மட்டன் அளவு வந்து 1.5 கிலோ இருக்கும். 4 to 5 வெங்காயம் போட்டுக்கோங்க. பெரிய ஸ்பூன்ல ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. தக்காளி பழமும் ஒரு 3 தக்காளி பழம் போட்டுக்கோங்க. மிளகா பொடி, மல்லிப்பொடி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3 அரைச்சு வச்ச பொடி இருக்கும். அதையும் சேர்த்து போட்டுக்கிட்டாச்சு. இது கூட நீங்க தயிர் சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம். அன்னைக்கு என்கிட்ட தயிர் இல்ல. மட்டன் குழம்போ இல்ல சிக்கன் குழம்போங்க, இந்த ப்ராசஸ் வந்து பொறுமையா பண்ணுங்க. வெங்காயம்லாம் நல்லா முருகி வதங்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். தக்காளி பழம் ஃபுல்லா நல்லா மசியணும். போட்டிருக்க மசாலா பொடி ஃபுல்லா ஸ்மெல் எல்லாம் இல்லாம நல்ல ஒரு அரோமா வர முடி வெயிட் பண்ணணும். அந்த மசாலால கிடைக்கிற கலர் இருக்கு பாத்தீங்களா, அந்த கலர் தான் ரொம்ப முக்கியம். மட்டனை விசில் விடுறதுக்கு முன்னாடி ஒரு குக்கர்லயே வச்சு 20 மினிட்ஸ் நல்லா பெரட்டி விட்டு வேக விடணும். நிறைய பேர் முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இப்படி எது வேணா சேர்த்துக்கலாங்க. மட்டன் குழம்பு கூட எது சேர்த்தாலும் சூப்பரா இருக்கும். ஒரு 90% மட்டும் மட்டனை வேக வச்சுட்டு 10% உருளைக்கிழங்கு கூட சேர்த்து வேக வைங்க. லாஸ்டா தேங்காய், முந்திரி, பாதாம், கசகசா இதெல்லாம் சேர்த்து போட்டு ஒரு பேஸ்ட் போடுங்க. செம்மையா இருக்கும்.